குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டேன், காயத்ரியை தூங்க வச்சுட்டேன், பால் கொடுத்தாச்சு. ஆமா, நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல. வேல்யூம் போட்டுக்கிறியா? வேண்டாம். லைட் ஆஃப் பண்ணிட்டோமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். காலையில பேசிக்கலாம், இப்ப நீ நிம்மதியா தூங்கு. ப்ளீஸ். சரி, பேசு. இது வரைக்கும் நான் எனக்குன்னு எதுவுமே உங்ககிட்ட கேட்டது கிடையாது. ஃபவுண்டேஷன்லாம் பலமா இருக்கு. நான் உங்களை ஒன்றும் தாஜ்மஹால் கட்ட சொல்லலை. என்னோட ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றி வைப்பீங்களா? இந்த ஒரே ஆசை கடைசி ஆசைன்னு பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இது மண்டையை போட்டு குழப்பிக்காம நீ நிம்மதியா தூங்கு. ஓகே, குட் நைட். ஒரு மனுஷனால வாழ்நாள் முழுக்க தனியா இருக்க முடியுமா? சாதாரணமா இருக்க முடியாது. அப்படியே இருக்கணும்னா இமயமலைக்கு தான் போகணும். அப்ப கூட கம்பெனிக்கு இமயமலை தேவைப்படுது பாத்தீங்களா? லைஃப்ல எப்பவுமே பிராக்டிக்கலா இருக்கணும். நம்ம குழந்தைங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. ஏன், என்ன கவலை? தனியா இருந்த 2 குழந்தைங்களை எப்படி வளர்த்து ஆளாக்க போறீங்க? உங்களுக்கு ஒரு துணை வேண்டாமா? ஆமா, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? இதை விட சென்சிபிளா நான் இது வரைக்கும் இருந்ததில்ல. நீங்களும் ப்ராக்டிக்கலா இருக்கணும். ரியலிஸ்டிக்கே பாருங்க. பிராக்டிக்கல்ங்கிறது வேற, பைத்தியக்காரத்தனங்கிறது வேற. இந்த பேச்ச இதோட நிறுத்து. பேச்சு நிறுத்துறேன்னு என் வாயை அடிச்சிட்டா உண்மைகள் மாறிடு போதா? நிஜம் நம்ம கண்ணு முன்னாடி நிழலாட்டம் ஆடிட்டு இருக்கும்போது அந்த நிஜத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி தாங்க ஆகணும். இப்போ நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? தப்பா ரைட்டான்னு அனலைஸ் பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லை. ஆனா நான் ஆசைப்படுறேன். என் குழந்தைகளுக்காகவும் என் புருஷனோட எதிர்காலத்துக்காகவும் நான் போறதுக்கு முந்தே உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கண்ணு மூடணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஐடியாவை என்னால ஜீரணிச்சுக்கவே முடியல. என்ன பண்றது? ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர். ஜீரணிச்சு தான் ஆகணும். நோ, நெவர். நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி மட்டும் என்கிட்ட பேசாத. என்னங்க நீங்க? பக்கத்துல பொண்டாட்டி இருக்கும் போது மற்ற பெண்களை சைட் அடிக்கிற ஆம்பளைங்க இருக்கிற இந்த காலத்துல பொண்டாட்டிய வழிய வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொன்னா மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. சரி, நீ இவ்ளோ பேசுறியே, நான் ஒண்ணு கேக்குறேன். நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவியா? அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேங்க. ஏன்னா கம்பானியன்ஷிப் கம்பல்சரி இல்லாமல இருக்கலாம், ஆனா அது நெசசரி. சும்மா ஆர்குமெண்ட்டுக்காக பேசாத. லெட் திஸ் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இனிமே இந்த டாபிக் ஓபன் பண்ணாத. சரிங்க, இனிமே இந்த டாபிக் பத்தி உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். நானே டிசைட் பண்ணிக்கிறேன். இது பாரு, ஏதாவது ஏடா கூடமா பண்ணிட்டு என்ன டெலிகேட் பொசிஷன்ல மாட்டி விட்டுறாத. நான் எது செஞ்சாலும் அது சரியா இருக்கும். அவங்க கிட்டயே பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதத்தை வாங்கிக்கிறேன். ஆமா, அவங்கன்னு சொல்றியே, யார் அவங்க? இந்த பூனிய பாலை குடிக்குமாங்கிற மாதிரில பேசுறீங்க. உன் மனசுல நீ யாரை நினைச்சுட்டு இருக்கியோ? ரோஜாவோ, ரம்பாவோ, மனிஷாவோ? இந்த தாடி வல்ல காசிய பாரு. பின்ன யாரு? உங்களுக்கு மோர் தென் அ ஃப்ரெண்ட். இப்போ எனக்கு மச் மோர் தென் அ ஃப்ரெண்ட். இங்க பாருமா, என்ன பிரெயின் வாஷ் பண்ணாத. பிரேமி வரா. சாமி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, யமகண்டம் ராகு காலம் எல்லாம் போயாச்சு. எதுவும் இல்லை. இப்போ 2ல் 1 பார்த்துருவோம். சாமி, காரியம் கைகூடுறதுக்கு வேண்டி சமயம் பார்த்து அதிரடியாக ஏதாவது நான் பேசினாலும் பேசுவேன். ஒன்றும் கண்டுக்காது. வரா.
வாங்க சம்மந்திம்மா, வாங்க உட்காருங்க. என்ன மாமா சம்மந்தின்னு சொல்லிக்கிட்டு? இல்லையா பின்ன, நீ எனக்கு சம்மந்தி இல்லையா? என்ன விஷயம் சொல்லுங்க. இவர் சொல்லுவார். பிரேமி, மனசை விட்டு மறுபடியும் பேசணும். கொஞ்சம் சென்சிட்டிவ் மேட்டர், சீக்கிரட்டா பேசணும். என்னெல்லாம் பொசுக்குன்னு கிளம்பிட்ட இப்படி? மேட்ரு என்னன்னு புரிஞ்சு போச்சு. எதுக்கு உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? இல்லைம்மா, என்ன விஷயம்னு சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே புரிஞ்சு போச்சுன்னு பொசுக்குன்னு எழுந்து போயிட்டா எப்படி? அதானே மனசை விட்டு பேசணும்னு சொன்னேன். என்னன்னு எப்படி தெரியும் இவளுக்கு? அதானே. மனசை விட்டு பேசணும்னு சொன்னா சரி, மனசை விட்டு மறுபடியும் பேசணும் அப்படின்னு சொன்னா மேட்ரு என்னன்னு தெரியாதா? அதானே. மறுபடியும் சொல்லிட்டேனா? சொல்லாமா? அதுவும் யாருக்கிட்ட? பிரேமி கிட்ட. அது படு புட்சாலியாச்சு. அது தப்பு தான். தப்புன்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? வா இப்படி வந்து உட்கார், உட்கார். யார் ஆரம்பிக்கிறோம்? இந்த பாருல, வாழ்நாள் முழுக்க தனியா இருக்கிறது. உங்க உபதேசம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. இதே உபதேசம் தானே நீ உன் தங்கச்சி பிரீத்திக்கு பண்ணின. அது எந்த அளவுக்கு அவளுக்கு பொருந்திச்சோ அதை விட அதிகமாகவே உனக்கு பொருந்தாதா? போதுமாமா, என் கல்யாணத்தை பத்தி பேசினாலே எனக்கு பிடிக்கல. மறுபடியும் அந்த பேச்சையே எடுக்காதீங்க. அம்மா பிரேமி, சமஸ்கிருதத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. சுலபா புருஷாராஜன் சததம் பிரியவாதினஹா அப்ரியஸ்ய பத்யஸ்ய மே வக்தா ஸ்ரோதாஸ்ச துர்லபகா. நமக்கு பிடிக்காதத யார் சொன்னாலும் காது கொடுத்து கேட்க இஷ்டம் இருக்காது, உண்மையா இருந்தாலும். இதுதான் தாத்பரியம். போதும் மாமா, நீங்க வேற தொட்டதுக்கெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருந்து கோட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் திருக்குறள்ல இருந்து சொல்லட்டுமாப்பா? இத பார் பிரேமி, இந்த விஷயத்துல உன்னை கட்டாயப்படுத்துறதுக்கு எனக்கு இப்ப எந்த முகாந்திரமும் இல்லை. எனக்குன்னு சொந்த ஆதாயம் எதுவும் இல்லை. இன்னொரு பையன் முக்கியமா எனக்கு இல்லை. ஆமா, அதை முதல்லயே தெளிவாக்கிடுறோம். எனக்கு இல்லை. உங்க 2 பேர் மேலேயும் நான் ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க 2 பேர் மேலேயும் கோபம் வர அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டுறாதீங்க ப்ளீஸ். வரட்டும், கோபம் வரட்டும். இதோ மற்றவங்களை அதிகாரம் பண்ணி அடக்கிற மாதிரி எங்களையும் நீ மிரட்டலாம்னு நினைச்சா யூ ஆர் ராங். அது உன்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்காம நான் இந்த ஊரை விட்டு போக போறதில்லை, போக மாட்டேன். பார்த்துருவோம். இந்த சவால்லாம் வேண்டாம். ஏன் சவால்னா பயமா இருக்க? இந்த பார் பிரேமி, நான் ஒரு முடிவெடுத்தா அது எடுத்தது தான். எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. உனக்கு ஏற்றதா ஏற்கனவே ஒரு பையனை நான் பார்த்து வச்சுட்டேன். சிங்கப்பூர்ல என் பார்ட்னரோட பையன். இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் இங்க வரான். நீ அவனை பார்க்குற, சரின்னு சம்மதம் சொல்ற. என் பிள்ளைய விட அவன் ரொம்ப அழகா இருப்பான். உங்க பார்ட்னரோட பையனா? என்ன பொண்ணு பார்க்க வரானா? யாரை கேட்டு மாமா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? யாரை கேட்கணும்? உன் தங்கச்சி பிரீத்தியை என் மகன் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல நான் தான் முடிவெடுத்தேன் முதல்ல. அவன் சும்மா தலையாடினான். இப்ப என் தங்கச்சி மரகதம் பொண்ணு கல்யாண விஷயத்திலையும் நான் தான் முடிவெடுத்தேன். ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு. என் தங்கச்சி பிரீத்தியை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்ட உங்க நல்ல மனசுக்கு நான் 1000 நன்றி சொல்றேன். உங்களை தெய்வமா நினைக்கிறேன். அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் தலையாட்டணும் நீங்க நினைச்சா யூ ஆர் மிஸ்டேக்கன். பிரேமி, சார் மாப்பிள்ளை பையனை வர சொல்லிட்டார். அப்புறம் அவர் மானம் போயிடும். இதுதான் நான் சொல்ல முடியும். நிலைமைய சாமி எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு பாரு, நீ புரிஞ்சுக்க. அப்ப நீங்க பண்ண நல்ல காரியத்துக்கு என் லைஃபே விலையா கேக்குறீங்களா? இப்போ முதல் வேலையா உங்க பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க இங்க பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு. சரி, நீ யாரையாவது காதலிக்கிறியா? அதையாவது சொல்லுமா. அந்த பையனையே பார்த்து பேசி கல்யாணத்தை ஃபைனலைஸ் பண்றோம். குடும்ப பிரச்சனைகளே சமாளிக்க நேரம் இல்லாதவளுக்கு காதலிக்க எங்க சார் நேரம் இருக்கு? அப்போ உன் மனசுல வேற யாருமே இல்லைங்கிறது உண்மைன்னா நான் சொல்றத கேளுலா. இல்ல இந்த பிள்ளை வேண்டானா விடு.
ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாப்பிள்ளையா பார்ப்போம். என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் சாமி, இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறத என் பார்ட்னரோட புள்ளான்டான் ஒரே மாசத்துல சம்பாதிக்கிறான், அதுவும் டாலர்ல. Put a stop to this brainwashing. என்ன போக விடுங்க. Nonsense. சரி, அப்ப என் முடிவை சொல்றேன், வேற வழியே இல்ல. என்ன சொல்ல போறீங்க? இந்த மாணிக்கம் பிள்ளை யாருன்னு இப்ப புரிஞ்சுக்குவேன். என்ன பிளாக்மெயிலா? பிளாக்மெயிலோ போட்மெயிலோ இப்படிலாம் த்ரெட்டன் பண்ண முடியாது யாராலையும். ஒரு பொட்ட பிள்ளைக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தா ஒரு மீச வச்ச ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கா? பொட்ட பிள்ளையா? என்ன ஆண்கிற அகம்பாவ பேச்சு, மேல் சவனிசம். இதுல புரியாதெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, ஏன் சார் பேச மாட்டேன்? உங்க பேச்சே வேற தினசா போகுது. எப்பவும் நல்லவனா இருந்தா உங்களுக்கு எல்லாம் ஆகாது புள்ள, ஏதோ வீக்கப்படுது. என்ன முடிவு அத சொல்லுங்க. சொல்றேன். என்ன சண்டை பெருசா போயின்னு இருக்கு? சாமி, மயிலேன்னா இறகு போடாது சாமி. இந்த பொம்பளைங்களை வைக்கிற இடத்துலதான் வைக்கணும். பொறுத்து பார்த்துட்டு தான் நான் பேசுறேன். நீ நல்லா புரியுது. நேரம்ங்கற நீ நிஜமான நேரம். நான் கருப்பு தான். உங்க உடம்ப பத்தி சொல்லல, மனச பத்தி சொல்றேன். மனச பத்தி சரி, என்ன முடிவு அத சொல்லுங்க. என் நேரத்தை வீணாக்காம. நீ எப்ப கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியோ அப்பத்தான் பிரீத்திய மருமகளா நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். இதான் முடிவு. நான் என்ன பண்றது சாமி, என் பார்ட்னருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்குல இருந்து நான் தவறவே முடியாது. இந்த பார் பிரேமி, உன் தங்கச்சியோட எதிர்காலம் இப்போ உன் கையில தான் இருக்கு. குடும்பத்துக்காக என்னெல்லாமோ தியாகம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. இப்போ உன் தங்கச்சிக்காக இந்த வரனை ஒத்துக்கா. இத தியாகம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, வேற எதுவா வச்சுக்கிட்டாலும் சரி. மாமா, இப்படி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற யாரையுமே நான் பார்த்தது கிடையாது, சினிமால கூட. வில்லன்கிற? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். என்ன எழுந்துட்டேன்? இனிமே உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்ல. யார்கிட்ட பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். யார, என் சம்சாரத்துக்கிட்ட பேச போறியா? இல்ல, உங்க புள்ள கிட்ட. அவர் நான் ரொம்பவே நம்புறேன். பெருசுகளை நம்புறதை விட சிறுசுகளை நம்பலாம் இந்த காலத்துல. நில்லு. இவ்வளவெல்லாம் பேசுறியே, உன்னை பத்தி நான் ஒரு மேட்டர் கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? என்ன சாமி, விஷயத்தை சொல்லிடலாமா? ஓ ஓ, என்ன மிஸ்டர் கேள்விப்பட்டீங்க? என்ன மிஸ்டருங்கிற? மாமா என்னாச்சு? உங்க மேல இருந்த மரியாதை போச்சு, அதனால மாமாவும் போயிடுச்சு. என்ன மேட்டர் அத சொல்லுங்க. நீ பம்பாயில இருந்தப்போ அங்க ஏதோ லவ் மேட்டர் இருந்ததாமே? கேள்விப்பட்டோம். ஆமா, நான் சொல்லல. என்ன இது? அது எனக்கு மட்டும் தெரியுமா? ஏதோ பழைய லவ் மேட்டர். அதெல்லாம் ஒன்றும் வெளியே தெரிய வேண்டாம். பேசாம நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. முடியாது சார், முடியாது. என்னால அது மட்டும் முடியாது சார். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, போதுமா?
என்னது குண்டை தூக்கி போடுற அப்படி? ஜவார்மா பிரேமி, டேக் அஸ் இன்டு கான்ஃபிடன்ஸ். சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் யாரு, எங்க இருக்கான், எப்போ கல்யாணம் நடந்தது, எல்லாம் ஒரே புதிரா இருக்கே. நீங்க இவ்வளவு தூரம் ப்ரொவோக் பண்ண போறோம், நான் சொல்லிதான் ஆகணும். 17 வயசுல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனேன். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பாம்பேல இருந்தப்ப ஒரு பையனை லவ் பண்ணேன். அவங்க குடும்பத்துல எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சது. மனசுக்கு பிடிச்சவனை கைப்பிடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது.